சென்னையில் தங்கம் விலை 3 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் விலை குறைந்து 8985 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 680 ரூபாய் விலை இறங்கி 71880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1960 ரூபாய் விலை குறைந்துள்ளது. 3000 ரூபாய் கட்டண பாஸ் திட்டத்தால் சுங்கச்சாவடி வருமானம் 8 விழுக்காடு வரை குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகன உரிமையாளர்கள் 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றுக் கொண்டால் ஒரு ஆண்டில் 200 சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடந்து செல்லலாம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் சுங்கச்சாவடிகளின் வருமானம் 4 விழுக்காடு முதல் 8 விழுக்காடு வரை குறையும் என்று கிரைசல் நிறுவனம் கூறியுள்ளது. சுங்கச்சாவடி நிறுவனங்களின் வருவாய் இழப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு வங்கிகளில் சுமார் 8.5 லட்சம் போலி வங்கிக் கணக்குகள் சைபர் மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி வங்கிக் கணக்குகளை டிஜிட்டல் கைது, முதலீட்டு மோசடிகள் மற்றும் யுபிஐ அடிப்படையிலான மோசடிகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 42 இடங்களில் சிபிஐ நடத்திய சோதனைகளில் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன. மாம்பழ விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களை பின்பற்றும்படி தமிழக அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு மாம்பழ உற்பத்தி அதிகரித்திருப்பதால் கிலோ 4 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. மாம்பழ கூழ் ஆலைகளும் கொள்முதலை நிறுத்திவிட்டன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா அரசுகள் மாம்பழ விலை குறைவால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் மாம்பழத்தை தொடர்ந்து பருத்தி கொள்முதல் பிரச்சினை தலை தூக்க தொடங்கியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கோடை உழவு நேரத்தில் நெல்லுக்கு மாற்றாக 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் பருத்தி சாகுபடி நடந்துள்ளது. ஆனாலும் தேசிய பருத்தி வாரியம் நிர்ணயித்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஈரப்பதம் 6% உள்ளதாகவும் போக்குவரத்து செலவு அதிகம் என கூறியும் தனியார் தரப்பில் 1 டன் பருத்திக்கு 50,000 ரூபாய்க்கே கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வெளிமாநிலங்களில் 1 டன் 70,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதன் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அதிகாரிகள், கமிஷன் ஏஜென்ட்டுகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை அடிக்கடி காண முடிகிறது. நூற்பாலைகள் வாயிலாக கொள்முதல் விலையை அறிவித்து அதன்படி பருத்தியை கொள்முதல் செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை லட்சத்தை தொட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கான கலந்தாய்வுக்கு எமிஸ் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாவட்டத்திற்குள்ளும் பிற மாவட்டத்திற்கும் இடமாறுதல் கேட்டு 1,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கான முன்னுரிமை பட்டியல் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்த ஆண்டு முதுநிலை ஆசிரியர்களுக்கு மேல்நிலை பள்ளிகளுக்கான தலைமை ஆசிரியர் பணி உயர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் 5 வெளிநாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். ஜூலை 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து டிரினிடாட், டொபாகோ, அர்ஜென்டினா, கானா, நமீபியா ஆகிய நாடுகளுக்கு மோடி பயணிக்க உள்ளார். இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்துக்கு கணவரின் அனுமதி பெற தேவையில்லை என்றும் அது அவர்களின் உரிமை என்றும் தெலங்கானா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தெலங்கானாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட குலா எனும் முறையில் கணவரை பிரிவதாக அறிவித்தார். இதனை எதிர்த்து அந்த பெண்ணின் கணவர் தெலங்கானா உயர்நீதிமன்றத்தை நாடினார். ஒரு பெண் குலா அறிவிப்பை வெளியிடுவது அவரது தனிப்பட்ட உரிமை என்றும் அந்த அறிவிப்பின் மூலம் திருமண உறவை கலைத்துக் கொள்ள முடியும் எனவும் தீர்ப்பளித்தது. ஒடிசாவில் உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை இன்று காலையில் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பூரி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெகநாதர் கோயிலில் வருடாந்திர ரத யாத்திரை மிகவும் புகழ் பெற்றதாகும்.
கடவுள்கள் ஜெகநாதர், பாலபத்திரர், தேவி சுபத்திரையின் பிரம்மாண்ட ரதங்கள் இழுக்கப்படும் இந்த நிகழ்வினை காண இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். 9 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை காண ஸ்ரீ கண்டிச்சா கோயிலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பூரியில் குவிந்து வருகின்றனர். தெய்வங்கள் அவரவர் தேர்களுக்கு அழைத்துச் செல்லப்படும் பிரம்மாண்டமான பஹந்தி ஊர்வலம் நடைபெறுகிறது. 3 தேர்களிலும் மர குதிரைகள் இணைக்கப்பட்ட பின்னர் மாலையில் ரத யாத்திரை தொடங்கும். தாஜ்மஹலின் முக்கிய கோபுரத்தில் நீர் கசியும் பிரச்சினை 6 மாதங்களுக்குள் சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முக்கிய கோபுரத்தில் ஏற்பட்ட கசிவு குறித்து தொல்லியல் துறை ஆய்வு நடத்தியது. தெர்மல் ஸ்கேனிங் முறையில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய கோபுரத்தில் கசிவு ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டது. 73 மீட்டர் உயரத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. மாட கோபுரத்தின் கற்களுக்கிடையே விரிசல், இரும்பு கம்பி அரிப்பு, கதவு மற்றும் தளம் சிதைந்துள்ளது ஆகியவை லீடர் எனும் ஆய்வின் மூலமாக தெரியவந்தது. இதனையடுத்து மாடகோபுரத்தில் சாரம் கட்டப்பட்டு வருகிறது. தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு நடத்த உள்ளனர். இந்த பணிகள் 15 நாட்கள் நடைபெறும். ஆய்வின் அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என்றும் இந்த பணிகளை 6 மாதங்களுக்குள் முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் பெய்த மழையால் முக்கிய தாஜ்மஹாலின் கோபுரம் சேதமடைந்தது. அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு மும்பையில் டாடா குழுமத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன் நிர்வாக குழுவில் விளக்கம் அளித்தார். அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு டாடா குழுமம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. தொடர்ச்சியாக அவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய எம்பிக்களோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி எம்பிக்கள் சிவஞானம் ஸ்ரீதரன், சாணக்கியன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் எம்பி சித்தார்த்தன், தேசிய மக்கள் சக்தியின் எம்பி டி பவானந்தராஜா ஆகியோர் பங்கேற்றனர். மனித உரிமைகள், தமிழர்களின் நிலை குறித்து அவர்கள் ஆலோசனை செய்தனர். வங்கதேசத்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 43 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் அணி 247 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளை இழந்து 290 ரன்கள் எடுத்துள்ளது. பதும் நிசங்கா சதம் விளாசினார். தினேஷ் சண்டிமால் 93 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். இலங்கை அணி வங்கதேசத்தை காட்டிலும் 43 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. தன்னை கொல்ல திட்டமிட்டதாக கூறிய விவகாரத்தில் மதுரை ஆதீனம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த மாதம் மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான நிலையில் தன்னை கொல்ல சதி நடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். விசாரணையில் ஆதீனத்தின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என தெரியவந்தது. பின்னர் தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படுத்த முயன்றதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் புகார் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டதாக புகார் எழுந்த மாதிரி பள்ளியில் வாசுதேவநல்லூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வெங்கடேசன் நேரில் ஆய்வு செய்தார். விசாரணையில் முட்டைகளை அவித்தபோது தரமற்றவையாக இருப்பதைக் கண்டு அவை அழிக்கப்பட்டது தெரியவந்தது. மாணவர்களுக்கு கெட்டுப்போன முட்டைகள் வழங்கப்படவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தரமற்ற முட்டைகள் விநியோகம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சட்டங்களில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியும், தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கு குறைவான நிதியும் ஒதுக்கியதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இளம்பெண் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. கருப்பம்புலத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவர் திருமணமான 3 ஆண்டுகளில் ஐயத்துக்குரிய முறையில் உயிரிழந்தார். இவ்வழக்கில் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தினர்.
கொடிவேரி அணைப்பகுதியில் தனியார் சாய ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசு வழங்கிய அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். 40,000 ஏக்கர் விளைநிலங்களும் குடிநீர் திட்டங்களும் மாசுபடுவதை தடுக்க விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளாக போராடி வந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் உண்டியல் என்னும் பணிக்கான கள ஆய்வுக்கு வந்த திருவாரூர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சொரிமுத்து மாரடைப்பால் காலமானார். அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அமெரிக்கா இந்தியா இடையிலான வரி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்றுள்ளனர். இதற்காக வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான அதிகாரிகள் குழு வாஷிங்டன் சென்றிருக்கும் நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஜூலை 9ஆம் தேதிக்கு முன்னராகவே வர்த்தக ஒப்பந்தத்தை சுமூகமாக முடிக்க இந்திய அதிகாரிகள் முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆடைகள், ஆபரணங்கள், தோல் பொருட்கள் உள்ளிட்டவற்றிற்கு வரி சலுகைகளை இந்தியா எதிர்பார்க்கிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறனை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக ஆய்வு முடிவு ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி 92 விழுக்காடு பணியாளர்கள் AI பயன்பாட்டை உதவியாக கொள்வது தெரியவந்துள்ளது. அதே நேரத்தில் 48 விழுக்காடு இந்திய பணியாளர்கள் AI பயன்பாட்டால் வரும் நாட்களில் தங்கள் வேலை பறிபோக வாய்ப்புள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். 11 நாடுகளில் உள்ள 10,000 பணியாளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகளில் இது தெரியவந்துள்ளது. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றது என்றால் நம்ப முடிகிறதா? நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவரின் கைக்குட்டையில்தான் விஜயின் புகைப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது. சென்னை சேப்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கில் பங்கேற்க கல்லூரி மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தருவதற்கு முன்பாக கல்லூரி மாணவர் ஒருவர் தமது கைக்குட்டையில் இருந்த விஜயின் உருவப்படத்தை காண்பித்து ஆரவாரம் செய்தார். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ மாணவர் ஒருவருக்கு மத பாகுபாடு காட்டப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் சங்கம் முதலமைச்சருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளது. மருத்துவமனை விதிகள் என்று கூறி தாடியை எடுக்க வற்புறுத்தியதாக மாணவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் இதனை மறுத்து தாடியை ட்ரிம் செய்ய மட்டுமே கூறியதாகவும் இதுகுறித்து தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியத்திடம் விளக்கம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் பயன்படுத்துவதை போன்ற ஸ்டாப் கிளாக் முறை டெஸ்ட் போட்டிகளிலும் பயன்படுத்தப்படும் என்று ICC அறிவித்துள்ளது. இந்த ஸ்டாப் கிளாக் விதிமுறை வரும் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. பந்து வீச்சுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வது நீண்டகால பிரச்சனையாக இருந்து வந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளிலும் இனி ஸ்டாப் கிளாக் முறை கையாளப்படும் என்று ICC குறிப்பிட்டுள்ளது. ஓவர் ஒன்றை வீசி முடித்த 1 நிமிடத்திற்குள் அடுத்த ஓவரை வீச பந்து வீசும் அணி தயாராக வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 2 முறை எச்சரிக்கை விடுக்கப்படும். 3வது முறையாக பந்து வீசும் அணி அதே தவறை செய்தால் எதிரணிக்கு 5 ரன்கள் வழங்கப்படும். 80 ஓவர்களுக்கு ஒரு முறை என்ற வகையில் இந்த விதிமுறை பின்பற்றப்படும். பந்துவீச்சாளர்களின் காயம், TRS மறு ஆய்வு, 3வது நடுவர் மதிப்பீடு போன்ற சூழ்நிலைகளில் கடிகாரம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பந்தில் எச்சிலால் தேய்ப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் தொடரும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றுள்ளது. பிரிட்ஜ்டவுன் நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 180 ரன்களும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 190 ரன்களும் எடுத்தன. இதன் பின்னர் 2வது இன்னிங்ஸை விளையாடி வரும் ஆஸ்திரேலிய அணி 2ஆம் நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன்களை எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் அரை சதம் அடித்த டிராவிஸ் ஹெட் 13 ரன்களுடனும் வெப்ஸ்டர் 19 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் நிறுவனத்தில் உறுப்பினராக இணைய நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்ட 534 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமைப்பில் இணைந்து விருதாளர்களை தேர்வு செய்வதற்கு சர்வதேச திரைப்பட பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நடிகர்கள் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா, திரைக்கதை ஆசிரியர் பாயல் கபாடியா உள்ளிட்ட 18 இந்தியர்களுக்கு இந்த ஆண்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஆஸ்கர் விருதாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும்.
படைப்பாளிகள் அவர்களின் வாழும் காலத்திலே போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு வசதி வாரிய வீடு வழங்கப்படுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் கலைஞர் அரங்கத்தில் சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலைத்துறை தமிழ்துறை இணைந்து நடத்திய கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கங்களை தொடக்கி வைத்து பேசிய முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிறப்பு மலரையும் வெளியிட்டார். சாகித்ய அகாடமி விருது பெறும் உழைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. இந்த திட்டத்தில் 15 அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு. பரிசு தொகை 1 லட்சம்னா வீட்டோட மதிப்பு மட்டும் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல. அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது. கனவு இல்லம் திட்டத்தினுடைய நீட்சியா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம், படைப்பாளிகளை அவங்க வாடுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான். எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக, மக்களோட உயர்வுக்காக, அவங்களுடைய சமூக விடுதலைக்காக, முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமோந்து கொண்டாட தவறுவதே இல்லை. 2026 தேர்தலில் யார் தலைமையில் ஆட்சி என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் பேசி முடிவு செய்வார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்ல, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசினார். நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தென் மாவட்டம் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் முதற்கட்டமாக மாவட்ட பொதுக்குழுவை கூட்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் புதிதாக நியமித்த நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்த ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். கூட்டங்களை பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் உசேன், தென் மண்டல பொறுப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கட்சி சார்பில் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் விஜயின் நிகழ்வுகள், மக்கள் சந்திப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் ஆட்சியில் பாஜக பங்கு வகிக்குமா என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசி முடிவு செய்வார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்ல, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசினார். நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும்.